Dear students, now we are going to see chapter 2, exercise 2.2, exercise sums. First sum, solve for x, solve for x. First one, so first one la பார்த்தீங்க அப்படின்னா 4 sums இருக்கு. So first one பாருங்க, modulus of 3 minus x less than 7, modulus of 3 minus x less than 7. இப்போ இதில் சொல்யூஷன் பாருங்கள், மாடலஸ் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ் லெஸ் தென் 7. ஸோ இது நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ மாடலஸ் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ், இந்த 7 இந்த சைட் கொண்டு வந்துடலாம், மைனஸ் 7 லெஸ் தென் 0. இப்போ மாடலஸ் எக்ஸுக்கு நம்ம மாடலஸ் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸுக்கு என்ன போடலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 7 லெஸ் தென் 0. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க, 3 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 7 லெஸ் தென் 0. ஸோ 3 மைனஸ் எக்ஸ் minus 7 plus 3 என்ன வரும், minus 4ங்களா. ஸோ minus x minus 4 less than 0. ஸோ minus x less than 4. ஸோ x இப்போ பார்த்தீங்கன்னா சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இன்இக்வாலிட்டி சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் 4. நெக்ஸ்ட் நெகட்டிவ் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 7 லெஸ் தென் 0. ஸோ மைனஸ், அதாவது ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 7 லெஸ் தென் 0. ஸோ எக்ஸ் மைனஸ் 10 லெஸ் தென் 0. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 10. ஸோ இப்போ நம்பர் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 4 இருக்குது, எக்ஸ் லெஸ் தென் 10 இருக்குது. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி, நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 அண்ட் தென் 10 ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஹியர் எக்ஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 4, எக்ஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 4. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் கிரேட்டர் தென் மைனஸ் 4 இருக்கா. ஸோ கிரேட்டர் அப்படின்னாவே ரைட் சைடு. ஸோ மைனஸ் 4க்கு ரைட் சைடு இருக்க வேல்யூஸ் வரும். எக்ஸ் லெஸ் தென் 10 அப்படின்னா 10க்கு லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூஸ் எல்லாம் எக்ஸோடைய வேல்யூஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதை இன்டர்வலில் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 4, 10. ஸோ மைனஸ் 4, 10 ஓப்பன் ப்ராக்கெட் வரும். ஸோ இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு எதுவும் இல்லை. ஸோ இந்த என் பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸோடைய வேல்யூஸாக எடுத்துக்க மாட்டோம், எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ இன் பிட்வீன் 4க்கும் மைனஸ் 4க்கும் 10க்கும் இன் பிட்வீனில் தான் எக்ஸோடைய வேல்யூஸ் வரும். ஸோ மைனஸ் 4, 10 ஆர் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10, மைனஸ் 4 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 10. Next second one, modulus of 4x minus 5 greater than or equal to minus 2. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் வந்து மாடுலஸ் உடைய வேல்யூ, அதாவது மாடுலஸ் ஆஃப் 4x minus 5 greater than or equal to minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் உடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம், இல்லைனா கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். ஸோ மாடுலஸ் எக்ஸ் உடைய வேல்யூ, அதாவது மாடுலஸ்க்கு, அதாவது மாடுலஸ் நம்ம வேல்யூ எடுக்கும்போது இப்போ சப்போஸ் மைனஸ் 5 வந்தாலும் அது ப்ளஸ் 5ஆக தான் வரும். இப்போ இங்கே வந்து நம்ம எக்ஸுக்கு மைனஸ் 1 கொடுத்தாலும் 4 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 4 மைனஸ் 5னா மைனஸ் 9. அதுக்கு மாடுலஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவில் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே எந்த வேல்யூஸ் எடுத்தாலும் நமக்கு எப்படி இருக்கும், மைனஸ் 2 விட கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ மாடுலஸ் உடைய வேல்யூ, மாடுலஸ் உடைய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0வாக இருக்கும், இல்லைனா ஈக்குவல் டு 0வாக இருக்கும். சரிங்களா, புரியுதுங்களா. அதாவது மாடுலஸ் உடைய வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்கும், இல்லைனா கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். அதாவது இதனுடைய வேல்யூ நீங்கள் எக்ஸுக்கு எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும், ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம், இல்லைனா கிரேட்டர் தென் 0, அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் இருக்கும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன, கிரேட்டர் தென் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்களா. அப்போ வர வேல்யூஸ் வந்து மைனஸ் 2 விட கிரேட்டராக தான் இருக்கும், இல்லைங்களா. அதுதான் உங்களுக்கு வந்து மைனஸ் 2 விட கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸோடைய வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் ஆர் ரியல் நம்பர்ஸ், தட் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இந்த கண்டிஷன் புரியுதுங்களா. அதாவது மாடுலஸ் ஆஃப் 4x minus 5 greater than or equal to minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மாடுலஸ்க்கு, அதாவது எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் அதை சிம்பிளிஃபை பண்ணி வரும்போது மாடுலஸ் இருக்கிறதுனால நமக்கு ஈக்குவல் டு 0வாக வரும், இல்லையா பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, greater than or equal to minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆல்வேஸ் greater than or equal to minus 2, மைனஸ் 2 விட கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ அதனால் எக்ஸ் வேல்யூஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், or x belongs to, x is an element of minus infinity to infinity. Okay, do you understand that? The sum புரியுதுங்களா. Okay, next third one, modulus of 3 minus 3 by 4x less than or equal to 1 by 4.
ஸோ இது நம்ம ஏற்கனவே போட்ட சம்ஸ் மாதிரி தான் இதையும் போடணும். ஸோ மாடுலஸ் ஆஃப் 3 மைனஸ் 3/4x, இப்போ இந்த 1/4 இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நெகட்டிவ் ஆகிடும். ஸோ minus 1/4 less than or equal to 0. ஸோ இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கலாம். plus or minus 3 minus 3/4x minus 1/4 less than or equal to 0. ஸோ இப்போ பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க. 3 minus 3/4x minus 1/4 less than or equal to 0. இப்போ டோட்டலாக எல்சிஎம் வந்து 4 அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 12 minus 3x minus 1/4 less than or equal to 0. இப்போ 4 இந்த சைட் போகும்போது 0 ஆகிடும். ஸோ 12 minus 3x minus 1 less than or equal to 0. ஸோ minus 3x plus 11 less than or equal to 0. ஸோ இந்த 11 இந்த சைட் போகும்போது minus 3x less than or equal to minus 11. ஸோ 3x அதாவது சைன் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ greater than or equal to 11. ஸோ x greater than or equal to 11/3. நெக்ஸ்ட் நெகட்டிவ் பாருங்கள். ஸோ மைனஸ் ஆஃப் 3 minus 3/4x minus 1/4 less than or equal to 0. ஸோ இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா -3 minus into minus plus 3/4x minus 1/4 less than or equal to 0. இதுக்கும் அதே போல் எல்சிஎம் 4 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்? 3 into 4 12 வருங்களா? ஸோ -12 plus 3x minus 1 whole divided by 4 less than or equal to 0. ஸோ இப்போ இந்த 4 இந்த சைடு வரும்போது 0 ஆகிடும். ஸோ -12 plus 3x minus 1 less than or equal to 0. ஸோ 3x minus 13 less than or equal to 0. ஸோ 3x less than or equal to 13. ஸோ அப்போ x less than or equal to 13/3. அப்போ x உடைய வேல்யூஸ் பாருங்கள். x greater than or equal to 11/3 இருக்குது. x less than or equal to 13/3 இருக்குங்களா? ஸோ நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். -infinity 11/3 13/3 infinity. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். x greater than or equal to 11/3 இருக்கா? ஸோ greater than or equal to இருக்குது. அப்போ இந்த வேல்யூஸும் நம்ம எக்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஸோ ஈக்குவல் டு இருக்கா? ஸோ அப்போ இங்கே என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ நம்ம எக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிரேட்டர் தென் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? ரைட் சைடு. ஸோ 11/3க்கு ரைட் சைடில் இருக்க எல்லா வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13/3 இருக்கா? ஸோ லெஸ் தென் வரும்போது லெஃப்ட் சைடு. ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11/3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 13/3. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதையே நம்ம எப்படி சொல்லலாம் பாருங்கள். ஆர் ஒன்றா இந்த ஆன்சர் எழுதலாம், இல்லை இதை எழுதலாம். ரெண்டுமே எழுதணும் அப்படின்ட்டு நெசசிட்டி கிடையாது. ஸோ ஆர் 11/3, 13/3 ப்ராக்கெட் பாருங்கள். இந்த என் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நம்ம க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடலாம். ஓகே, இந்த சம் புரியுதுங்களா? ஓகே, கிளியர் தட்? இட்ஸ் கிளியர் தட்? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாங்களா? ஓகே.